வந்து நான் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூ தான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு சிசர் பார்க்கலாம். சிசர் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து இப்படி மாட்டி இருக்கும்போது வந்து நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுமே இது வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அடுத்து வந்து இந்த மாதிரி ஸ்கட்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம உள்ளக்க மாட்டிடுவேன். அண்ட் வந்து இதை எடுத்துகிட்டு நறுக்கி பார்க்கலான்னு இந்த மாதிரி கார்ட்போர்டில் வந்து கிராஃப்ட் செஞ்சு வச்சது பழசு. இந்த மாதிரிங்க லைட்டாக வெட்டினேன். இப்படி வச்சு இருந்துச்சு. நான் ஒத்த கையில் பண்ணுறதுனால எனக்கு நான் வெட்ட முடியல. இதோட இது வந்து நான் 10க்கு கொடுப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் எதுக்காக இந்த கேப்புக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு கேப்காண்டி தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இதை வந்து வச்சிடலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி ஸ்டேபிளர்ஸ் வந்து நிறைய வாங்கியிருந்தேன். ஒரு 3 வாங்கியிருப்பேன். இது வந்து எதுக்கு வாங்கினேன்னா, இது டிசைனுக்கு வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஹலோ கிட்டி இந்த மாதிரி இந்த மாதிரியா இது உள்ளக்க வந்து இந்த மாதிரி இருக்கிற பின் எடுக்கிறது நல்லா இருந்துச்சு. இது வந்து நான் 10க்கு வந்து 8 கொடுப்பேன். நல்லா இருந்துச்சு. இது வந்து குட்டியாக இருந்ததுனால இது நல்லா அமுக்க கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. பரவாயில்ல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஆனால் இது வந்து லூஸாக இருந்ததுனால எனக்கு வந்து 10க்கு 7 கொடுக்குறேன். இது வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து மிஷின் மாதிரி இருந்துச்சு. தையல் மிஷின் மாதிரி இருந்துச்சு. கடகடன்னு அடிச்சுட்டு போகிறேன். இதை வந்து 10க்கு வந்து 9 கொடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, ஸ்டாஃப்னர் வந்து ஒரு 4 வாங்கியிருந்தேன். 4மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து கொஞ்சம் இந்த இடத்துலனா தூசியாக இருந்தனால அண்டு வந்து நல்லா இருந்துச்சு. டிசைன் கொஞ்சம் ரெட் கலர் எல்லாமே தூசியாக இருந்தனால நான் இது வாங்கினேன். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு இதுக்கு வந்து 7 கொடுக்கலாம். 10க்கு 7 கொடுக்கலாம். இது வந்து வர வச்சிடலாம். அடுத்து வந்து இது வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா போர் அடிக்கும் போதே இப்படி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நல்லா சாஃப்ட் பண்ணி பார்த்தா போதியா நல்லா தான் சாஃப்ட் பண்ணிச்சு. இதுக்கு 10க்கு 7 கொடுக்கலாம். இது வந்து 10க்கு நான் வந்து 6 தான் கொடுப்பேன். இது ரொம்ப தூசியாக இருந்துச்சு. இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி எனக்கு தூசியாக இருந்துச்சு. இது அதுக்கு ஓரமாக வச்சுட்டு அந்த மாதிரியே இது வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இதுலேயே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதுவும் அந்த சாஃப்ட்னர் தான். இது வந்து இந்த சாஃப்ட்னர் தான். அந்த சிசரும் இந்த சாஃப்ட்னரும் அந்த நல்லா சாஃப்ட் பண்ணி பார்த்தேன். இங்கே வந்து சாஃப்ட் பண்ணி பார்க்கணும். இதை வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளக்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம டஸ்ட்பினில் கொட்டிடலாம். அடுத்து வந்து என்னதுன்னா இந்த எக்கு தான் வாங்கியிருந்தேன். இது டிசைன் எனக்கு அதே எரேசரு. இப்படி ஓப்பன் பண்ணிக்கிடலாம். இது வந்து கொஞ்சம் ஹேராக இருந்துச்சு. அதை எடுத்துட்டேன். இந்த மாதிரி மூடிக்கிடலாம். இந்த இது வந்து இந்த பாட்டோடு வச்சு மூடிடலாம். இது வந்து இங்கே பாருங்க, இதுனா தூசியாக இருந்துச்சு. நான் அதை பார்க்காம அவசரத்தில் வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா இது 10க்கு 8 கொடுக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா எரேசரும் பண்ணுச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஸ்டேபிள் அதுக்கு வந்து நான் வந்து 3 வாங்கினதில்ல, அதுக்கு ஃப்ரீன்னு சொல்லி இது கொடுத்துருந்தாங்க. இது நான் வாங்கும் போதே நிறைய தர்மாக்கோல் இருந்துச்சு. நிறைய இப்படி கிளஞ்சி இருந்துச்சு. அதனால நான் இதுக்கு வந்து நான் 10க்கு வந்து 3 கொடுக்கலாம். அடுத்து வந்து ஃபைனலி இந்த புக்கில் தான் பார்த்து வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கே பிடிச்சிருக்கும். இந்த ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நல்லா லேஸாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி லேஸாக இருந்துச்சு. எல்லா பாட்டுமே ரொம்ப லேஸாக இருந்துச்சு. நான் 3 எடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு அவசரத்துக்கு வாங்கியிருந்து நான் ப்ரேஸ்லெட் வீடியோ போடுறேன். பார்க்காத பாருங்கள். இந்த மாதிரியா கொடுத்துருந்துச்சு. இதை வாங்க உள்ளே வைக்கலாம். இது பின்னாடி ஒன்று இருந்துச்சுங்க.
இதான் யான்னு தெரில, கமெண்ட்டில் சொல்லிட்டுங்க. இது வந்து யான்னு தெரில, பாருங்களேன் இப்படி கொடுத்துருந்தாங்க. யான்னு தெரில, கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த பாருங்க ஹேராக இருக்குது எங்கே பார்த்தாலும். சாரி, இது எடுத்தாச்சு. இது வாங்க உள்ளே வைக்கலாம். நான் வாங்கினதுலேயே உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஸ் யூ ஆல்.